சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டு கடிச்ச சித்ரா, தாமரை, ராஜாங்கம், அப்புறம் சாவித்ரி, ஈஸ்வரி எல்லாரையும் கொண்டாந்து படுக்க போட்டாங்க. எல்லாம் வழியில கத்திக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் எல்லாம் ஊசியெல்லாம் போட்டு பாக்குறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு வழி நின்ன பாடே கிடையாது. அப்புறம் பார்த்தா டாக்டர் வந்து சொல்றாங்க, இவங்களுக்கு வழி நிக்கவே இல்லை, அடுத்து என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல, நம்ம இவங்களை ஜிஹெச் கூட்டிட்டு போனாதான் ஏதாவது பண்ண முடியும், ஆனா ஜிஹெச்சுக்கு கொண்டு போக முடியாது, இந்த வண்டு கடிச்சவங்கள வெப்பநிலையை விட்டு வேற வெப்பநிலைக்கு மாத்தினா உடனே இறந்து போயிருவாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு டாக்டர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளிய பார்த்தா எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க, ஒரே பதட்டமா இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த கிராம மக்கள்லாம் வந்து வெளியே நிக்கிறாங்க. சேது கேக்குறாரு, எங்க இந்த மாதிரி வண்டு கடிச்சா மாத்து மருந்தே கிடையாதா அப்படின்னு சேது கேட்கவும், இந்த வண்டு கடிக்க மாத்து மருந்தே இல்லைங்க, நாங்க நிறைய பேரை பழி கொடுத்துட்டோம், இனிமே யார் யாரெல்லாம் இறந்து போறாங்கன்னு தெரியல, இந்த வண்டு கடிச்சு நாங்களாம் ரொம்ப படாத பாடு பட்டுட்டோங்கய்யா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. உடனே வந்து ஒரு அம்மா சொல்லுது, இதுக்கு மாத்து மருந்து இருக்கு, ஆனா ஒரு சித்தருக்கு அதுக்கான வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும், உடனே அப்பத்தா வந்து, ஆமையா சேது, காலையில ஒரு சித்தர் வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளதான் அந்த வண்டுகளோட கூட்டமும் அந்த வண்டு கூட்டுக்குள்ளதான் அந்த மாத்து மருந்து இருக்குன்னு சொன்னாரியா, அதுக்கு போனா திரும்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டாரியா அப்படின்னு சேதுகிட்ட அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த சித்தர் இப்போ எங்க இருக்காரு அப்படின்னு சேது கேட்கவும், அந்த சித்தரோட வீடு வந்து இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட அனுப்பி விடுறாங்க. தமிழும் சேதுவும் சேர்ந்து அந்த சித்தர் வீட்டுக்கு போறாங்க. சித்தர் வந்துட்டு, என்ன என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே சேது சொல்றாரு, இந்த மாதிரி எங்க அப்பாவை வண்டு கடிச்சிருச்சு, நீங்க மாத்து மருந்து இருக்கிற இடத்த உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க அப்படின்னு சேது கேட்கவும், அதுக்கெல்லாம் உன்னால போயிட்டு திரும்ப முடியுமா அப்படின்னு அந்த சித்தர் சொல்லவும், சொல்லுங்க, எங்க அப்பா உசுரை காப்பாத்துறதுக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த சித்தர் சொல்றாரு, இங்க இருந்து ஒரு 2 மைல் தூரத்துக்கு அப்புறம் மதிக்கட்டா சோளக்குள்ளதான் அந்த வண்டு கூட்டம் இருக்கு, அந்த வண்டு கூட்டுக்குள்ளதான் இப்போ உங்க அப்பாவை கடிச்சிச்சு, அந்த வண்டோட மாத்து மருந்தும் அதுக்குள்ளதான் இருக்கு, அவ்வளவு சீக்கிரம் அதை எடுக்க முடியாது, அதுக்கு போனவங்களா திரும்பி வந்ததா கிடையாது, விதி முடிஞ்சவங்களதான் அந்த வண்டு கடிக்கும், உங்க அப்பாவுக்கும் உங்க குடும்பத்து ஆளுகளுக்கும் விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்லவும், இதை கேட்டுட்டு சேதுவுக்கு அதிர்ச்சி ஆகிறது. என்ன ரொம்ப பதட்டப்படுறியா, உன்னால முடிஞ்சா நீ போய் எடுத்துக்க அப்படின்னு அவர் சொல்லவும், இதை கேட்டுட்டு சேது வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு, அங்கெல்லாம் போகாதப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு பாப்போம் அப்படின்னு டாக்டர் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது சொல்றாரு, இல்ல எங்க அப்பாவோட உசுரை காப்பாத்துறதுக்கு நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தீப்பந்தத்தை எடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்பத்தான் அழுகுறாங்க, ஐயோ எல்லா உசுரும் இப்படி ஊசல் அடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ஒரு பக்கம் அழுகுறாங்க. தமிழ் வந்துட்டு ராஜாங்கத்தை காப்பாத்துறதுக்காக தமிழும் வந்துட்டு ஒரு பக்கம் தீப்பந்தத்தை எடுத்துட்டு கிளம்பி போறாங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நைட்ல யாருமே இல்ல, ரொம்ப தூரம் கழிச்சு போய்கிட்டு இருக்காங்க. தமிழுக்கும் சேதுவும் தனித்தனியா போறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கறல. தமிழ் போறது சேதுவுக்கு தெரியாது, சேது போறது தமிழுக்கு தெரியாது. இங்க பார்த்தா தமிழையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடும்போது, ஒருவேளை தமிழும் அந்த மாத்து மருந்து தேடி போயிருப்பாளோ அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ போனாலும் போயிருப்பா அப்படின்னு சொல்லும் போது அங்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஆமாமா, நடக்க முடியாத ஒரு பொண்ணு குச்சியை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தீப்பந்தத்தை எடுத்துட்டு போனதை பார்த்தேமா அப்படின்னு சொல்லவும், உடனே அப்பத்த அழுக ஆரம்பிச்சிடுறாங்க.